பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என மாணவர்கள் சிலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாணவர்களின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை தற்போது பார்ப்போம். +2 படித்து முடித்த மாணவர்கள் MBBS, BDS போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர விருப்பப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய +2ல எடுத்த மதிப்பெண்ணை வைத்தே அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். கவுன்சிலிங் முறைப்படி 2007ஆம் ஆண்டிலிருந்து இது அமலில் இருக்கிறது. தமிழகத்துல பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு மாணவர்கள் எழுதுவது கிடையாது. ஆனா இப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நேற்றைய முன்தினம் அகில இந்திய அளவுல எல்லாருமே பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை கட்டாயம் எழுதியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாட்களை அதற்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மே 1ஆம் தேதி நாளை தேர்வு நடைபெறும். அதே போல ஜூலை 24ஆம் தேதியும் தேர்வு நடைபெறும். இதனுடைய முடிவுகள் ஆகஸ்ட் 17 வெளியாகும். செப்டம்பர் 30க்குள்ள மாணவர்கள் சேர்க்கை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. நேற்று மத்திய அரசு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இல்ல எங்களுடைய முடிவில் மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்று மாணவர்கள்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இல்ல எங்களுடைய உத்தரவில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்கள் தரப்பில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, CBSE படித்த மாணவர்களும் ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களும் போட்டி போடக்கூடியதுதான் இந்த நுழைவுத் தேர்வு. இது சம வாய்ப்பு அளிக்காது. ஆகவே உச்சநீதிமன்ற உத்தரவில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை கேட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு தேர்வு நடந்தே தீரும். ஏற்கனவே யார் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பம் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் நாளைக்கு தேர்வு எழுத போறாங்க. யாரெல்லாம் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பம் பண்ணலையோ அவங்க எல்லாம் ஜூலை 24ஆம் தேதி தேர்வு எழுத போறாங்க. அதாவது தேர்வுக்கு தயாராவதற்கு போதிய காலநிலை இருக்கிறது. எங்களுடைய உத்தரவில் எந்த மாற்றமும் கிடையாது. நுழைவுத் தேர்வு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.